ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விண்டோஸ் சர்வர் 2009 சிஸ்டம் 1ல் சர்வர் டொமைனாகவும் சிஸ்டம் 2ல் மெம்பர் சர்வராகவும் எப்படி நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துருப்பீங்க விஎம்வேர் இன்ஸ்டாலேஷன் பற்றி. அப்படி பார்க்காதவங்க ப்ரீவியஸ் செக்ஷனில் போய் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஎம்வேரில் வந்து விண்டோஸ் சர்வர் அப்படின்ற ஒரு ஓஎஸை வந்து 2000, அதாவது விண்டோஸ் சர்வர் 2019 வெர்ஷனில் இருக்கிற ஓஎஸை வந்து விஎம்வேரில் இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறோம், அதாவது சிஸ்டம் 1 வந்து டொமைனாகவும் சிஸ்டம் 2 வந்து மெம்பராகவும் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் விண்டோஸ் சர்வர் 2019 ஓஎஸ் ஐஓஎஸ் ஃபைலு. இந்த ஃபைல் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிரைவரில் போட்டு லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இந்த பாத்துலேருந்து நான் இந்த பாத்துக்கு நான் டவுன்லோடு கொண்டு போகிறேன். இது காப்பி ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் சொல்லிக்கிறேன். எதுக்காக விண்டோஸ் சர்வர் 2019 யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக, அதாவது ஒரு கம்பெனியில் ரெட் கேட் முடிச்சு செஞ்சு எல்லாம் சர்வரை பற்றி சிசிஎன்இ சிசிஎன்பி முடிச்சுட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒரு பொசிஷனில் உட்காராங்கன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது வந்து விண்டோஸ் சர்வர் 2019 இந்த மாதிரி வெர்ஷனில் விண்டோஸ் சர்வரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவரால் கம்பெனியே வந்து அவங்க தான் சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ணி இவ்வளோத்தனை யூஸர் தான் இருக்கணும், இவங்களுக்கு இந்த பர்மிஷன் தான் இருக்கணும், இவங்க இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறையா இது கொடுக்குறது வந்து இவங்க தான், உங்களோட பொறுப்பு தான். சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, ஏதாச்சும் ஒன்றுனா இவங்கள தான் சொல்லுவாங்க. இவங்க மோஸ்ட்லி ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிற மாதிரி தான். அதனால தான் இந்த விண்டோஸ் சர்வர் அவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து இதான் பார்க்கணும், ஒரு ரைட் கிளிக் பண்ணக்கூடாது, டிஸ்பிசி தெரியக்கூடாது, இந்த மாதிரி இத்தனை உள்ளதான் ஸ்டோரேஜ் இருக்குது, இந்த டைமுக்கு தான் அவங்க ஆன் பண்ணணும், இந்த மாதிரி அவங்க ஃபுல் கண்ட்ரோல் வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம சப்போஸ் நம்ம காலேஜில் அந்த மாதிரி போயிருக்கோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பெர்மிஷன்லாம் நம்மளுக்கு இருக்காது. நம்ம போர்ட்டில் பென்ட்ரைவ் சொருவோம், யூஎஸ்பியில் சொருகும் போது பார்த்தீங்கன்னா சிபியூக்கு அந்த இது காமிக்காது, நம்மளுக்கு அந்த போர்ட்டில் வந்து எனேபிள் ஆகாது, அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் எதனால பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி பர்பஸ் அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இந்த ஒரு சில கம்பெனி லேப்டாப்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டீம் வந்து உங்களை நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் அன்வான்ட் லிங்க்கு கிளிக் பண்ணுறீங்களா, ஃபைலை டவுன்லோட் பண்ணுறீங்க, அதனால தான் உங்கள் பர்சனல் தனியாக அவங்களுக்கு தனியாக ஒர்க்குக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் லாக்லேயும் சேவ் ஆகும். அதே சமயம் அவங்க மேலே இருந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து இந்த மாதிரி பாலிசியில் க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க, இது எதுக்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு. அப்படி ஒரு சில கம்பெனியில் வந்து உங்களை 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி லைனில் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, தியரிட்டிக்கல் கான்செப்ட் முடிஞ்சு கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக வாங்க. ஓகே, காப்பி ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின்ற ஆப்ஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து டபுள் கிளிக் ஆயிடுச்சு. கீழே கஸ்டம் அட்வான்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம 16.2x இருக்கும். நீங்கள் அப்போதைக்கு ஏதாச்சும் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா 70.2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ வில் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் லேட்டர். ஓகே, அப்புறம் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆக்க போகிறேன். அப்போ அதனால் வந்து விண்டோஸ் சர்வர் 2019 கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் டிரைவ் 1 டிரைவ் இந்த மாதிரி காமிக்குது. நான் வந்து சி டிரைவில் எனக்கு வேணாம், நான் வந்து இ டிரைவில் வந்து வச்சுக்கிறேன்னு தோணுது. இ டிரைவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், அங்கே ஸ்டோரேஜ் நான் சும்மா தான் வச்சுருக்கேன். 121 இந்த மாதிரி ஃப்ரீ இருக்குது, நான் அங்கேயே நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே ஈயா மாற்றிட்டீங்கன்னா அப்படியே அங்கே பார்த்து வந்துடும். ஓகே, யூஎஃப்ஐயில் வேணாம், நம்ம பயாஸ்லேயே வச்சுக்கிறோம். ஒரு சில பேருக்கு எரர் வரலாம்.
சப்போர்ட் ஆகிற சிஸ்டம் இருக்குது. நம்பர் ஆஃப் ப்ராசஸ் நார்மலாக இருக்கணும். மேக்ஸிமம் 2 GB வச்சுக்கோங்க. இது லேக் இல்லாமல் இருக்கும். ஓகே நேட் கனெக்ட் தான் டிஃபால்ட்டாக ரெக்கமெண்டேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 16 GB கிட்ட தேவைப்படுதுன்றாங்க. நம்ம ஒரு 65 கிட்ட கொடுத்துருவோம். அப்போ தான் உள்ளே போய் நம்ம பிரிக்கும்போது 16 கிட்ட வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸுக்குள்ளே போங்க. கஸ்டமைஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இந்த iOS ஃபைலை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணவே இல்லை. அதனால் இப்போ கீழே அந்த நியூ சிடி டிரைவுக்குள்ளே வந்துட்டு யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ்னு கொடுத்துட்டு ப்ரௌஸ் பண்ணுங்கள். எதுக்குள்ளே நம்ம வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடில் வச்சுருந்தோம். இந்த காமிச்சு டவுன்லோடில் ஓப்பன் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கான்ஃபிகரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரன் பவர் ஆன் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இது கொஞ்சம் லென்த்தியாக போகுது அப்படின்னா 2xல போட்டு கூட பார்க்கலாம். உங்களுக்கு பேசிக்காக வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் போதும். நம்மளை பொறுத்தவரை கற்றவை பற்றவை நம்மளோட கான்செப்ட். ஓகே, இது ஃபியூ டைம்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொமைனை க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெம்பருக்காக நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் கஸ்டமர் ஒரு தடவை பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. கஸ்டமைஸ்குள்ளே போகிறேன். ஓகே டிஃபால்ட். ஓகே அப்புறம் ஏற்றிக்கிற லெட்டர் மைக்ரோசாஃப்ட் சர்வர் இருக்கு. ஓகே இங்கே வந்து நான் பேர் வந்து மெம்பர் கொடுத்துக்கிட்டேன். சாரி, இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது நான் எந்த டைரக்டரியில் போட்டிருக்கேன்னா அந்த டொமைன் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கார். டொமைன் விஸ்வநாத் ஒன் டிரைவ் டாக்குமெண்ட் விர்ச்சுவல் மிஷின் 2090 இந்த இதுக்குள்ளே தான் இருக்கார். நான் என்ன பண்ண போகிறேன், அந்த இதுக்குள்ளேயே நான் வந்து போட போகிறேன் நம்மளோட மெம்பர் மிஷினை. கீழே வந்து கொடுத்துக்கோங்க. தான் ஈக்குள்ளே யூசர் ஓகே ஒன் டிரைவ் விர்ச்சுவல் மிஷின் கொடுத்து நியூ இது கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மெம்பர் 2090 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பயோஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே இது மேக்ஸிமம் 2 GB கிட்ட கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 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 இது 65 வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுனாலும் புரியும். சிங்கிள் வச்சாலும் வச்சுக்கலாம், மல்டிஃபைல் வச்சாலும் வச்சுக்கலாம். சிங்கிள் வச்சுக்கிறேன். ஓகே கஸ்டமைஸ்குள்ளே போங்க. அந்த ஃபைல் அந்த ஐஓஎஸ் ஃபைலை வந்து டிடெக்ட் பண்ணணும். சிடி கொடுத்துட்டு ஆட்டோ டிடெக்ட் இங்கே வந்துட்டு யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ்னு இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஆப்ஷனுக்கு இதுக்கிட்ட போயிட்டு கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. க்ளோஸ் ஃபினிஷ். ஓகே மெம்பர் வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்ததுனால இதுக்கு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பவர் ஆன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ண மாதிரி இன்ஸ்டால் நவ். இது கிட்டத்தட்ட உங்களோட சிஸ்டத்தை பொறுத்து தான் டைம் கன்சியூம் பண்ணுறது. நீங்கள் ஒரு பவர்ஃபுல் கேமிங் லேப்டாப் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம வந்து Lenovo Ryzenல தான் வச்சுருக்கோம் 5500 சீரீஸில். அதனால ஒரு 6 GB ரேம் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னாடி இது நம்ம டெர்மினல் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமா, சிஎம்டி அந்த லைனில் யூஸ் பண்ணுறோம்னா இல்லை டெஸ்க்டாப் யூஐ யூஸ் பண்ணி பண்ணுறோமான்னு கேட்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2090 டேட்டா சென்டர் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். சிஎல்ஐலலாம் நமக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்குறது தான் நமக்கு நல்லது. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அப்கிரேடு இன்ஸ்டாலும் காமிக்குது. நம்ம வந்து கஸ்டமைசேஷன் கொடுத்துருவோம். நம்ம எப்பயுமே நம்ம விண்டோஸ் சிஸ்டமில் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான். நியூ கொடுத்துட்டு அப்ளை ஓகே ஓகே
கொடுத்தீங்கன்னா என் பிரைமரியாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிரைமரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெம்பருக்குள்ளே போய் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். இப்போ வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணுவோம் உள்ளுக்குள்ள. சிஸ்டத்தை பொறுத்து டைம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா விஎம் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் விஎம் டூல். ஓகே, இன்ஸ்டால் ஆகட்டும். இந்த மாதிரி அட் டைமில் வந்து 2 இது போட்டோம்னா இந்த மாதிரி லேக் இஷ்யூ ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்ஸ்டால் இதையும் கொடுத்துருவோம்.